அதான் வேண்டாம். அதனால் அந்த நோக்கம் தான் எங்களோட நோக்கம். அதான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன? சமூக நீதி, சமூக நீதி. நாங்களும் வாழ வேண்டும், நாங்களும் முன்னேற வேண்டும், நாங்களும் ஆள வேண்டும். நாங்களும் என்றால் என்ன? அத்தனை பேரும் தமிழ் சமுதாயம், தமிழ் சமுதாயம் ஆள வேண்டும். பாதாளத்தில் இருக்கின்றோம், பெரிய எண்ணிக்கையில் இருக்கின்றோம். ஆனால் எந்த முன்னேற்றமும் எங்களுக்கு இல்லை, இந்த முன்னேற்றமும் எங்களுக்கு இல்லை. அதுக்காகத்தான் இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம், கூடியிருக்கின்றோம். இதையாவது செய்ய வேண்டும். 69 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு. அந்த சமுதாயத்துடைய எண்ணிக்கை ஒரு பக்கம், அந்த சமுதாயத்துடைய கல்வி சமூக பின்தங்கிய நிலை ஒரு பக்கம். இதை வைத்து அனைவருக்கும் சமூக நீதி வழங்க வேண்டும், அனைவருக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த சமூக நீதி கூட்டமைப்பை மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஐயாவுடைய கனவு தமிழ் சமுதாயம் தமிழ்நாட்டில் முன்னேற வேண்டும், தமிழ் சமுதாயம் தமிழ்நாட்டில் ஆள வேண்டும். அப்படி ஆண்டால்தான் உண்மையான சமூக நீதி. ஏன்னா எங்களுக்குள்ள மனசுக்குள்ள ரத்தத்துக்குள்ள ஊறி இருக்கு சமூக நீதி. சும்மா வெறும் நாக்களை மட்டும் தான் நாங்க பேசல, மத்த திமுக போன்று வெறும் நாக்களை பேசவில்லை. எங்களுக்கு ரத்தத்துல ஊறி இருக்கு சமூக நீதி. எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் சமமான நீதி, எல்லாருக்கும் முன்னேற்றம் வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம்.